நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா ஆமா, நாளைக்கு தான். இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். எங்க கிளம்பிட்ட? மண்டபத்துக்கு. நீ கிளம்பலையா? என்ன ட்ரெஸ் இது? நல்லா இருக்குல்ல? மாமா வாங்கி கொடுத்தது. உள்ள வா, கொஞ்சம் லிப்ஸ்டிக் தரேன், அதையும் போட்டுக்கோ, செம்மையா இருக்கும். லிப்ஸ்டிக்கா? அது எப்படி நான் போடுறது? ஒன்னு வச்சுக்கிட்டு ஏய் போத வாங்குவ, தள்ளி போ. இந்த ட்ரெஸ் யாரு நீ செலக்ட் பண்ணியா? இல்லையே, மாமாவே செலக்ட் பண்ணி மாமாவே வாங்கி கொடுத்தாரு. சூப்பர்ல? எப்படி இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வர கிளம்புற? ஏன், நல்லா தானே இருக்கு. ஒரு ரசனையில தீய வைக்க ரோட்ல போனா நான் எல்லாம் துரத்தும். ஏய், மாமா வாங்கி கொடுத்தது, சும்மா இரு. துரத்துற நாய்க்கு தெரியுமா இது உன் மாமா வாங்கி கொடுத்ததுன்னு? மாமா பிடிக்காதுன்னு ட்ரெஸ் மேல கோச்சுக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர். ஐயோ, எனக்குன்னு வந்து சேர்ந்து பாரு. பாரதி, இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்ல. இதெல்லாம் ஒரு கலர் காம்பினேஷனா? கண்ணு இருக்குல்ல, கண்ணாடிய பாத்தியா இல்லையா? இப்போ என்ன பண்ண சொல்ற? இந்த ஷர்ட்டை கழட்டி போடு. ஐயோ, சட்டை போடாம எப்படி வெளியே போறதா? காமெடி. நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டு போனா போதும். நிஜமாவே எனக்கு ட்ரெஸ் வாங்கினியா நீ? வாங்கலாம் இல்ல, ஷர்ட் இல்லாம எப்படி போவ? என் டாப் ஏதாவது தரலாம் தான். ஏய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். உன் ட்ரெஸ் நான் எப்படி போடுறது? ஏன், நான் சொன்ன போட மாட்டேன்? சொல்லு, எஸ்ஸா நோவா? மாட்டேன்னு சொன்னா திட்டுவ. குடு, டாப்ஸ் வேணா, ஷர்ட் மாதிரி ஏதாவது இருந்தா குடு. ஏன் சிரிக்கிற? என் ட்ரெஸ் போட்டா நீ எப்படி இருப்பன்னு யோசிச்சு பார்த்தேன். நீ அதை யோசிக்கிற, உன் ட்ரெஸ் எனக்கு 10 மணி நான் யோசிக்கிறேன். நீ இடுப்பறைக்கு தானே இருக்கிற. ஏய், என்ன கலாய்க்கிறியா? சரி சரி, கோச்சுக்காத. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. அதான் சொன்னல, நான் வாங்கி தந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போ. தப்பா நினைக்காத ஜனனே, நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கின சந்தோஷம், அது நாளைக்கு போட்டுக்கிறேனே. இன்னைக்கு மாமாவோட ட்ரெஸ் இருக்கட்டும் ப்ளீஸ். அப்போ நான் சொன்னா நீ கேட்க மாட்ட? அப்படி இல்ல, மாமாவுக்காக ப்ளீஸ். அப்போ என்னை விட உனக்கு உன் மாமா தான் முக்கியம், அப்படிதானே? நீங்க 2 பேரும் முக்கியம் தான். இதை மட்டும் கம்பல் பண்ணாத. சரி, நான் கம்பல் பண்ணல. ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட அங்க வந்து என்கிட்ட பேசுனேன்னு வையி, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அடி பாவி. மஞ்சள் கலர் சட்டை போட்டவங்க எல்லாம் நான் லவ் பண்றது இல்ல. நீ சும்மா தானே சொல்ற, அப்படியே சொல்ல மாட்டே நீ. என்ன ரொமான்ஸா? நான் குடுக்குற ட்ரெஸ் இப்ப நீ போடலன்னு வையி, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. என்ன ஜனனி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன, ஒரு சப்ப ட்ரெஸ் மாட்டறல கூட நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? அப்படி இல்ல, சென்டிமெண்டா. சாரி. நீயும் சென்டிமெண்ட்டும் பேசாத, நீ கிளம்பு. கோச்சுக்காத. இப்ப என்ன, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போடணும், அவ்வளவுதானே? நீ சொல்லி கேட்காம இருப்பனா? எந்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன? போட மாட்டேன்னு எங்க சொன்ன? நாளைக்கு போடுறேன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஜனனி நீ ஆசைப்பட்டு ட்ரெஸ்லாம் எனக்கு வாங்கியிருக்க, அதை புரிஞ்சுக்கலாம் எப்படி? கோச்சுக்காத ப்ளீஸ். சரி, மன்னிச்சிட்டேன். மேல ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. சூப்பர், போட்டு வரேன். ஹலோ. ஹலோ, நான் விக்னேஷ் பேசுகிறேன். ப்ளீஸ் கட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்கிறத கேளுங்க. கேட்குறீங்களா? சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது. உங்கள் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நடக்கலை. நான் வைக்கிறேன். ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரபுவை பற்றி சரியாக விசாரிச்சிங்களான்னு தெரியல. அவன் கேரக்டர் சரியில்லை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ப்ளீஸ், இல்லை, இப்போ கூட டைம் இருக்கு. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படிதானே?
ஐயோ அப்படி இல்லைங்க. பிரபுக்கு பதிலாக நீங்கள் வேறு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நான் இப்படி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு இதை கேட்கலாம் டைம் இல்லை. ப்ளீஸ் பிலீவ் மீ, அந்த பிரபு நல்ல கேரக்டர் இல்லை. ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ், என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பட் அந்த பிரபு நல்லவன் இல்லை. இந்த கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். ஏதோ தப்பு நடக்க போகுது. இது பாருங்க, இதை பத்தி நீங்க இனிமே பேச வேணாம். இப்போ நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் சரி பண்ணவே முடியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வேணாம், நான் எதையும் யோசிக்கல. எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ண சொன்னாரு, நான் பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு எதுவும் தப்பா பண்ண மாட்டாரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பிரபு தப்பான ஆளா இருந்தா அது ஏன் பிரச்சனை? என் லைஃபை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேணாம். நான் வைக்கிறேன். என்ன மகா, என்ன யோசனை? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். உன் முகத்துல கல்யாண பொண்ணோட சந்தோஷமே இல்லையம்மா? அப்படிலாம் இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லம்மா, முகமே சரியில்லை. ஏதோ ஃபோன் பேசிக்கிறிய, பிரச்சனையா? சொல்லுமா, யார் ஃபோன்ல? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு தானே, அதுக்கே இப்படி இருக்க? ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப அப்பா பார்த்து ஒரு தர சிரி. இப்பதாம்மா நீ அழகா இருக்க. நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஆமாப்பா, சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, நீ ரெடியாகுமா? அப்பா மண்டபத்துக்கு போறேன், வண்டி அனுப்புறேன். சுபாட்ட சொல்லியிருக்கேன், எல்லாம் வந்து சேருங்க. சரிப்பா. சந்தோஷமா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், எங்க இருக்காங்கன்னு கேட்டியா? மாமா, டிரைவருக்கு இதோட 100 தடவை கால் பண்ணியாச்சு. உங்க பொண்ணை எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டாரு. பயப்படாதீங்க. மெயின் ரோட்ல கொஞ்சம் டிராஃபிக், வந்துருவாங்க. டேய், இந்த ஆரத்திலாம் சுபா ரெடி பண்ணிட்டு இருக்கா மாமா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. உங்க டென்ஷனை பார்த்தா இங்க யாருக்கு கல்யாணங்கிறது டவுட்டால இருக்கு. டேய், போட்டேன்னா தெரியும். இந்திரா எங்க? ஐயோ, ஒண்ணுக்கு 5 பொண்ணுங்களை பத்தி வச்சுட்டு அவளை எங்க இவளை எங்கன்னு ஐயோ என் உயிரில வாங்குறீங்க. அங்க பாருங்க, 4வது வருது. அப்பா, என்னம்மா? ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. நானே செலெக்ஷன் பண்ணது. தேங்க்ஸ் பா. அவருக்கு தாம்மா ஒரே டென்ஷன். கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டூர் தேவையான்னு. சாரிப்பா, நடுவுல திடீர்னு 2 நாள் பந்த், அதனால அப்படியே டூர் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதான்ப்பா. மகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. மாமா, வாமா.
போனா எப்படி? சின்ன பொண்ணுங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு டான்ஸ் பாட்டுன்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க கல்யாணத்துல நாங்களே எவ்வளவு ஆட்டம் போட்டோம். வயசு பிள்ளைங்க யோசிச்சா எப்படி? டான்ஸ் இல்லாம எப்படி பொண்ணு அழைக்கிறது? வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோட வகம் பசுன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மகா, நாளைக்கு வரைக்கும் தான் உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு, அப்புறம் இன்னொருத்தருக்கு நீ பொண்டாட்டி. கடைசியா என்ன வேணுமோ இப்பவே கேட்டு வாங்கிக்கோ. நான் எப்பவும் அவர் பொண்ணுதான். அவர்கிட்ட எப்ப வேணாலும் கேட்கலாம். இல்லப்பா? இல்லாம உங்க எமோஷனல் யார் கேட்டது? மகா, இதான் கரெக்டான சான்ஸ், விட்டுறாத. பெருசா ஏதாவது கேது. பாத்திரி, சொத்தெல்லாம் முழுசா கேட்காத, நாங்களும் இருக்கோம் பாவம். கேளு, என்ன வேணுமோ கேளு. என்னப்பா கேட்க? ஒன்னும் வேணாப்பா. ஹேய், வேணான்னு சொன்னாலும் அப்பா பண்ணுவார்னு தெரியும், சும்மா கேளு. மகா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், என்னம்மா கேளு. என்னம்மா கேக்குறா? நீ எதுக்குமா சிரிக்கிற? அப்பா வேணான்னு சொல்லும் போதே விட்டுருக்கலாம், இப்ப பெருசா ஆப்பு வச்சுட்டா உங்களுக்கு. அப்படி என்னடா கேட்டா? அப்பா நீங்க ஒரு டான்ஸ் ஆடணுமா? சூப்பர் மகா. அப்பா கம் ஆன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல போடா. ப்ளீஸ் மாமா. மகா கேட்டிருக்கா, நீங்க ஆடியே ஆகணும். அப்பா ரெடி ஸ்டார்ட். ஆடுங்கப்பா. ஆடு ஆடு மாமா. நீங்க ஆடு மாமா. சீக்கிரம் ஆடுங்கப்பா. நானுமா? ஆடுறா. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. அப்பா கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர்ப்பா. வாங்க இல்ல வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
செம்மையா இருக்க. அப்படியா? கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு அழகா இருக்க. எதை கண்ட்ரோல் பண்ண முடியல? இப்படி ஏய், அடக்கி வாசி, ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு என்ன? என்ன அப்படி பாக்குற? எப்படி பார்த்த? என்னாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை அப்படியே தூக்கிட்டு நம்ம லாங் ட்ரை பண்ண போல இருக்கு. முதல்ல தூக்கு, அப்புறம் போலாம். என்ன தூக்க முடியாதுங்கறியா? சும்மா இரு. இப்படி அழகா கியூட்டா வந்து நின்னா எப்படி சும்மா இருக்கிறது? அப்படி பார்க்காத, டிஸ்டர்ப் ஆகுது. ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயிருச்சு. நம்ம கல்யாணத்துக்கும் இதே மாதிரி புடவை கட்டுவல? ஆமா. அன்னைக்கு இன்னும் ரொம்ப அழகா இருப்பல? உன்னோட கற்பனை நிறுத்துறியா கொஞ்சம்? முடியாது. பட்டு சாரி கட்டிக்கிட்டு நீ பக்கத்துல உட்காந்துருப்ப, நம்ம கல்யாணம் நடக்கும். நான் ரொம்ப லக்கி ஜனனி. உன்னை எவ்வளவு பிடிக்கணும் உனக்கு தெரியும். எப்படி எப்படிலாம் உன்னோட வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படியெல்லாம்? எப்படி சொல்றது, அப்படி லைஃப் யாருக்கு இருந்திருக்க கூடாது. அவ்வளவு சந்தோஷமா வார்த்தைலாம் இல்ல சொல்றதுக்கு. வாழும்போது உனக்கே அது புரியும். பின்னி எடுக்கிறீங்க கவிஞரே. ஐ லவ் யூ ஜனனி. லவ் யூ டு. லைஃப் எண்ட் வரைக்கும் என் கூடவே வருவல்ல? இல்ல, வழியிலே விட்டுட்டு போயிடுவேன். நீ போக மாட்ட, எனக்கு தெரியும். பாரா, இன்னும் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? எல்லார்கிட்டையும் வேவேன்னு கத்துறேனே, என்கிட்ட மட்டும் சாஃப்டா பேசுறேன்னா லவ் தானே அது? ஓடி போலாமா? போலாம். நிச்சயமா கேக்குறேன். நானும் நிஜமா தான் சொல்றேன். உன் கையை பிடிச்சுக்கோவா? பிடிச்சுக்கோ. பாரதி, இங்க தான் இருக்கியா? மாமா உன்னை கூப்பிடுறாரு. சரி, நீங்க போன வரேன். என்ன, நீ கிளம்பலையா? உன்னை விட்டுட்டு போகவே முடியல. இன்னைக்கு நான் செத்தேன். ஒரு லவ் யூ சொல்ல. I love you. ஏய், நீ போ. பாருங்க. தோ. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. நீ போய் மாலை எடுத்துட்டு வா போ. சரி மாமா, நீ வாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாரதி. உள்ள வா. அப்பா இருங்கப்பா. நீங்க தமிழ் படம்லாம் பார்த்ததே இல்லையா? ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும். நீங்க பாட்டுக்கு போனா எப்படி?
சரி இப்ப வாங்க. மாப்ள மாப்ள ஏய் பாரதி மாப்ளே வழிமறி உள்ள விடாத வழிமறி வழிமறிக்கணுமா ஏ எங்க வழக்கப்படி கல்யாண மாப்பிள்ள மண்டபத்துக்கு வரும்போது பொண்ணுக்கு முறப்பையன் இருந்தா வழிமறிப்பான். மாப்பிள்ளையும் அவனை சமாதானப்படுத்திட்டு தான் பொண்ணு கைய பிடிக்க முடியும். முறப்படி பொண்ணை கட்டிக்க உரிமை உள்ளவன் இல்லையா, அதனால தான் அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். ஓ ஏப்பா பாரதி விடாதப்பா, உன் முறை பொண்ண அசலூர்ல இருந்து ஒருத்த வந்து கட்டுறதா குறுக்க புகுரு. பெரிய அமௌண்டா கறக்கிற வரைக்கும் உள்ள விடாத பாரதி. என்ன பாரதி அமைதியா நிக்கிற? உள்ள விட மாட்டேன்னு ஓடி போக சொல்லு. சொல்லு பாரதி. மாமா பையன் நான் இருக்கும்போது நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணி போயிட முடியுமா? விட்டுருமா நாங்க? என்ன மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கீங்க, ஏதாவது கொடுத்து சமாதானப்படுத்துங்க.